அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தசரதன், புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய தலைவர். இன்று நான் தொண்டமனத்தம் அடுத்த மாங்குளம் என்ற இடத்துல நின்றுக்கிறேன். இது ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்குள்ளே மாங்குளம் என்ற இந்த குளம் இருக்கிறது. இந்த குளத்தை பற்றி சிறிய ஒரு வரலாறு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டுமா? உங்களை எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? ஓகே. இந்த வரலாறானது இந்த கிராமத்தில் 40 வருடத்துக்கு முன்பு இங்கே அனைத்து வேலைக்கு செல்பவர்களும் சரி, பள்ளிக்கூடம் செல்பவர்களும் சரி, மற்றும் பொழுதுபோக்குக்கோசம் இந்த குளத்தாண்ட நல்லா விளையாடுவாங்களாம். இந்த இடத்துல குளிச்சுட்டு தான் வேலைக்கு போவாங்களாம், குளிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். அதே மாதிரியான வரலாறு எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை எந்த இடத்துல அதிக பள்ளம், எந்த இடத்துல அதிக மேடு எதுவுமே தெரியாது. எந்த இடத்துல தண்ணி சுரக்கும், தண்ணி சுரக்காது எதுவுமே தெரியாமல் 40 வருட காலமாக இந்த எந்த வித பணியும் செய்யாமல் அப்படியே துண்டு அடைஞ்சு செடி கொடிகள் புல் பூண்டு தேவையற்ற பொருட்களும் இங்கெல்லாம் போட்டுருந்தாங்க. அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்துனாங்க. சரி, இந்த குளத்தை நம்ம மறுசீரமைக்கணும், தூர்வாரணும் என்று நினச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசக்குள்ள கடைசியில் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் புதுச்சேரி மாநில அரசின் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், அவர் சொந்த தொகுதியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட பேசணும். அவர் போய் கேட்ட உடனே உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் உதவியும் எங்களால் நடக்கும்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாமே கூட இருந்து இறங்கி செஞ்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடன் இருக்கும் தியாகு சார் அவர்களும் சின்முகத்தோடு எப்போ கேட்டாலும் சிரிச்சிங்கன்னு எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சு என்ன வேணும்னு கேட்பாங்க. நான் கால் பண்ணாலும் எடுத்து உடனே என்ன வேணும் சொல்லுங்கள், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதே போல் தூர்வாட்டப்பட்டது தான் இந்த மாங்குளம். ஆரம்ப கட்டத்தில் இந்த மாங்குளமானது நிறைய தண்ணீர் இருந்துச்சு. அந்த தண்ணீரை நீக்குவதற்கு உழவு நகராட்சி மூலம் பைப்பு வாங்கி தண்ணி இறச்சியும் இன்னும் 20 நாள் ஆச்சு, இன்னும் தண்ணி இறச்சின்னு இருக்கும். என்னடா தண்ணி குறைக்கலான்னு பார்த்தா இங்கே மாபெரும் ஊற்று நிறையா இருக்குங்க. தண்ணீர் அது மாட்டும் அல்ல கிடைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரியான ஒரு பொக்கிஷமான இடத்த நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பார்த்தோன்னே இந்த ஊரில் மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. எங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுத்த இளைஞர்கள் அவ்வளோ சந்தோஷம். நைட்டும் பக்கமாக இளைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த இளைஞருக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குளம் இந்த அளவுக்கு தூர் வாரப்படுவதன் காரணமாக இருந்த அனைத்து இளைஞர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணாப்போன குளத்தை நாங்கள் மீட்டெட்டு கொடுத்துல மிகவும் சந்தோஷமாக அந்த இளைஞர்கள் தான் காணப்பட்டார்கள். அதை விட பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல தண்ணீர் ஊற்றி இருக்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்த அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. அதனால் நம்மளோட எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னலில் ரொம்பவும் பாராட்டினாங்க. நம்மளோட அமைச்சரும் பாராட்டினார், தியாகு சாரும் இருக்கிற அனைவருமே நம்மளுக்கு பாராட்டை தெரிவித்து கொண்டார்கள். நம்ம எப்படி இதை புது விஷயத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துன்னு போக போகிறோன்றது அதுக்கடுத்த முடிவை பார்த்து நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இன்னையோடைய நிலவரம். எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு, காஞ்சி போயிருக்கு. இதுக்கு மேலே எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தசரதன், மாங்குளத்திலிருந்து.